இறைவனின் பாதம் பணியும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் அவரின் சச்சிதானந்த சொரூபத்தை நன்கு உணர முடிந்த சாதகனால் சில காலத்திற்கு பின்னர் இறைவனின் பாதங்களை சிந்திக்க கூட முடியவில்லை. அவன் மனம் அமைதி குலைந்து தடுமாறி போனது. எதனால் அப்படி நிகழ்ந்தது? நெடிய காலத்திற்கு செய்யப்பட்ட அந்த ஆழ்நிலை தியானத்தினால் சாதகனின் நெஞ்சம் அவனுக்கே தெரியாமல் ஆனந்தமாக ஒடுங்கியிருந்த மனம் மற்றும் அகங்காரத்தின் மூலம் எல்லா விதமான தீமைகளையும் செய்து வந்த அந்த பாவி எனப்படும் அறியாமை மீது தீவட்டி போன்ற வெளிச்சம் நேராக பாய்ச்சப்பட்டது. அதனால் ஒடுங்கி இருந்த அறியாமை எழுப்பப்பட்டது, அச்சுறுத்தப்பட்டது. எப்படி தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் நாகப்பாம்பை தொந்தரவு செய்தால் உடனே அது எழுந்து சீறி கடிக்க வருமோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இது. எனவே அவித்யை எனப்படும் அறியாமை விழித்தெழுந்து தன்னை சீண்டிய சாதகனை பழிவாங்க துவங்கி அவனுக்கு பேரழிவு ஏற்படுத்த முற்படுகிறது. அதனால் அவன் நிலை குலைந்து போகின்றான். முன்னர் இறை பாதங்களை தொழும் பொழுதே எங்கும் நிறைந்த சச்சிதானந்த சொரூபத்தை உணர முடிந்த சாதகன் இப்பொழுது இறை பாதங்களை தன்னால் தியானிக்க கூட முடியாததை அறிகின்றான். தன்னையே இழந்து விட்டதை போல் பரிதவிக்கின்றான். குழம்பிய மனநிலையிலிருந்து அவன் இறைவனிடம் இவ்வாறு வேண்டிக் கொண்டே சரணடைகின்றான். அறியாமையினால் அடியை குறியாது முடிய கெடவோ முறையோ, இது நியாயமோ? ஓ முருகப் பெருமானே, இது நீதியோ? இந்த பாவி அறியாமையினால் நான் முழுவதும் அழிந்து போவதா? தாங்கள் கூர்மையான வீரம் மிக்க வெற்றி தரும் வேலாயுதத்தை தாங்கியிருக்கும் இறைவன் அல்லவா? தயவு செய்து உடனே என்னை காப்பாற்றுங்கள். Earlier, the seeker could meditate and bow to the lotus feet of the all-pervading presence of Satchidananda, is now unable to even think of those feet. He is as though totally lost. So in bewilderment, he surrenders to the Lord. Is it fair, O Lord? Is it fair that I am totally ruined by this sinner Ariyamai or ignorance? You are the Lord with the pointed, valorous and victorious veil. Please come to my rescue. Thus he surrenders to the Lord, realizing his helplessness. Such is the power of ignorance. சாதனையின் துவக்க காலத்தில் சாதகனின் பிரச்சனைகள் வெளிப்புறமானவை, உடல் மற்றும் நனவு ரீதியான ஸ்தூல சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தன. பின்னர் அவை உட்புற பிரச்சனையினால் நுட்பமான ஆழ்மனது ரீதியான சூட்ச்ம சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தன. தட் இஸ் சட்டில் ஆர் சப்கான்சியஸ் லெவல். இப்போது அவை காரண நினைவற்ற ரீதியான காரண சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக மாறின. That is causal or unconscious level. So in the beginning of the sadhana, the problem of the seeker were external on the physical or the conscious level. Then they become internal, where the subtle or subconscious level. Now they move to the causal or unconscious level, which is the seat of avidya or ignorance, wherein are embedded the results of fruits of karmas of past life in the form of deep-seated samskaras or latent impressions of past deed and experiences. காரண சரீரம்தான் அறியாமையின் இருப்பிடம். இவை இரண்டும் ஒன்றே என்று சொல்லலாம். அதில்தான் அநேக ஜன்மங்களாக செய்யப்பட்ட கர்மங்களின் பலன்கள், சம்ஸ்காரங்கள் என அழைக்கப்படும் பதிவுகளாக முத்திரை குத்தப்பட்டுள்ளன. ஆழ்ந்த தியானத்தினால் அறியாமை எழுப்பப்படும் பொழுது இந்த சம்ஸ்காரங்கள் தூண்டப்பட்டு பாம்பு போல் சீறி காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல நிலைக்கு வெளிவந்து சாதகனுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றன. உடல் வியாதிகள், மனதை ஒருமுகப்படுத்த முடியாத நிலை, முன்பு அனுபவித்த இந்திரிய போகங்களை திரும்ப திரும்ப அனுபவிப்பதில் தீவிர ஆசை போன்ற பிரச்சனைகள் சாதகனை தாக்குகின்றன. So when the avidya or the ignorance is disturbed by deep meditation, they come to the subconscious and conscious levels and cause all problems like ill health, inability to concentrate the mind, desire to repeat those past experiences of enjoyment. A question may arise, why should meditation on the Atman disturb avidya? நமக்கு 3 சரீரங்கள் உள்ளன. உடல் எனும் ஸ்தூல சரீரம், மனம் முதலான சூட்ச்ம சரீரம், அகம் எனும் காரண சரீரம். இதற்கேற்ப நமக்கு 3 நிலைகள் உள்ளன. நனவு, கனவு, நினைவிழந்த நிலை எனும் 3 நிலைகள். அதேபோல் 3 ஸ்திதிகள் உள்ளன. விழிப்பு, சொப்பனம், ஆழ்ந்த உறக்கம் எனும் 3 ஸ்திதிகள். ஸ்தூல சரீரம், நனவு நிலை, விழிப்பு ஸ்திதி ஆகிய இவை வெளிப்படையான முதற்படி என்றால், இவை ஒவ்வொன்றின் முந்தைய படி இவற்றிற்கு உட்புறமும் மேலும் வியாபித்தும் பரவியுள்ளது. அறியாமை என்பது கடைசி 3வது படி போன்ற காரண சரீரத்தில் நினைவிழந்த நிலையில் ஆழ்ந்த உறக்க ஸ்திதியில் இருக்கின்றது.
ஆத்மாவோ இம்மூன்று ஷரீரங்களையும் 3 நிலைகளையும் 3 ஸ்திதிகளையும் கடந்த அனைத்திற்கும் உள்ளுக்குள்ளாய் இருக்கின்ற இருப்பாக, உணர்வாக, ஆனந்தமாக, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றது. So we have 3 bodies: physical body, subtle body, causal body. We have it in 3 levels: the conscious, the subconscious and the unconscious levels, and 3 states: waking, dreaming and dreamless deep sleep state. Each subsequent body level state is interior to and more pervasive than the previous one. Avidya is in the causal body, in the unconscious level, is the deep sleep state level. The Atman or the self is beyond and transcending these 3 bodies, levels or states, and is the most innermost. It is therefore called the transcendental or the fourth state. So meditation on the Atman implies passing through or crossing avidya, and so it gets disturbed. வேல் என்பது ஞானத்தை குறிக்கும். அது ஒன்றால் தான் ஐஞானத்தை அழிக்க இயலும். இவ்வுலக பொருள்களை உண்மையென மதித்து எங்கும் நிறைந்துள்ள இறைவனை மறந்து அதனால் துன்புறுவது அறியாமை எனப்படுகின்றது. இறைவனோ நற்குணங்களின் திருவுருவம். நாம் அவரை தியானித்தால் அவரது நற்குணங்கள் அனைத்தையும் அடைய பெறுவோம். மேலும் அவர் கையில் இருக்கும் வேல் நமது அறியாமையை அழித்துவிடும். So they say the Lord embraced Valli. Valli was of divine origin but brought up by the hunters, low caste forest dwellers. The Jiva too is of divine origin but caught up in the body-mind net of Prakriti. The Lord's embracing Valli denotes that he accepts the Jivas that meditate on him and take refuge in him. Also, the Lord is an embodiment of virtues. முருகப்பெருமான் வள்ளியை தழுவியது அவர் தன்னை தியானிக்கும் மற்றும் தன்னிடம் சரண் புகும் ஜீவர்களை ஏற்றுக்கொள்கின்றார் என்பதே குறிக்கின்றது.